வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆதாரம் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். சமூக எதிர்பார்ப்புகள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அந்த அழுத்தம், இது எல்லாம் கேள்வி கேட்குது. ஜான் மேசனோட ஒரு மேற்கோளோட தொடங்குது பாருங்க. நீங்க தனித்துவமா பிறந்தீங்க, ஒரு நகலா இறக்காதீங்க. இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஆனா ஆழமா யோசிக்க வைக்கிற விஷயங்கள் அலசுறது தான் நம்ம நோக்கம். சரி, இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருது? இது ஒருத்தர் தனக்கான பாதையை தேடுறத பத்தின ஒரு தனிப்பட்ட பார்வை. ஏன் மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்கணும்? அப்படி கேள்வி கேட்கற தப்பா, இல்ல அது உண்மையை தேடுற வழியா? இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஆசிரியர் தனக்கு கட்டளைகள் போடுறது பிடிக்காதுன்னு சொல்றாரு. அது பிடிவாதம்னு இல்லையா? ஆனா பொதுவா சொல்ற பல விஷயங்கள் அது எல்லாருக்கும் செட் ஆகாதுங்கிறாரு. சமூகம் கீழ்ப்படியறத நல்ல குணமாவும், கேள்வி கேட்கறது திமிராவும் பாக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் சௌகரியங்கிற போர்வையில இருக்கிற கூண்டுமைங்க எடுக்கிறதா சொல்றாரு. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமா, அந்த சௌகரிய கூண்டுகள் அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இது ஏன் நிறைய பேருக்கு முக்கியமா படுதுன்னா, சமூகம் ஒரு பாதையை போட்டு வச்சிருக்கு. இப்படி படி, இந்த வேலைக்கு போ, இப்படி வாழன்னு. அந்த அழுத்தத்துல நிறைய பேர் அவங்களுக்கே தெரியாம மத்தவங்களோட பந்தயத்துல ஓடிட்டு இருக்காங்க. இங்கதான் அந்த தனித்துவத்தோட முக்கியத்துவம் வருது. இது சும்மா எதிர்த்து நிக்கிறதில்ல, குருட்டுத்தனமா ஃபாலோ பண்றத கேள்வி கேட்கறது. அந்த கேள்வி கேட்கறது அதுதான் நமக்கான வழியை கண்டுபிடிக்க ஒரு சாவி மாதிரி. சரி, அடுத்ததா சுய முன்னேற்றம் பத்தி பேசுறாரு. பொதுவா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னாலே காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படிதானே நினைப்போம். ஆமா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையால சுய முன்னேற்றம் பெரும்பாலும் குழப்பமா இருக்குமா. எப்படின்னா, எல்லாரும் சூப்பர்னு சொல்ற வேலையை விடுறது. ஓஹோ. இல்லன்னா சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற உறவுகளை முடிக்கிறது, இல்ல சில கசப்பான உண்மைகளோட சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குமா. ஆமா, இது வித்தியாசமா இருக்கு. வளர்ச்சிங்கிறது எப்பவும் எதையாவது கட்டுறது மட்டும் இல்ல, சில சமயம் எரிக்கிறதும் கூடங்கிறாரு. இது நாம பொதுவா நினைக்கிறத விட வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பா, அந்த எரிக்கிறதுங்கிற ஐடியா தான் இங்க முக்கியம். இந்த குழப்பமான ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாத பாதை ஏன் அதிகமா பேசப்படல? ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும். சில கஷ்டமான உண்மைகளை ஃபேஸ் பண்ணணும். சரிதான். சமூக அங்கீகாரத்தை விட உங்க மனசு சொல்ற உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். வளர்ச்சிங்கிறது எதையாவது அடையறது மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல நம்மள பின்னுக்கு இழுக்கிறத, தேவையில்லாததை விடுவிக்கிறது தான் அந்த எரித்தல். அது ஒரு விதத்துல விடுதலை மாதிரி. ஆனா இப்படி சமூகத்தோட ஒத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமே. ஆசிரியர் அதையும் சொல்றாரு. மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆமா, அது நடக்கும். தொலைஞ்சு போனவன் ரொம்ப கஷ்டமான ஆளு, கனவுல வாழ்றான்லாம் பேர் வரலாம். ஏன், நீங்க முன்னாடி ஒத்து போனப்போ உங்களை பிடிச்ச நண்பர்களை கூட இழக்கலான்னு சொல்றாரு. ஆமா, அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சொல்ற அந்த விலை உண்மைதான். அதனாலதான் நிறைய பேர் தயங்குறாங்க. ஆனா அவர் அதோட நிறுத்தல, அதுக்கு கிடைக்கிற பலன்களையும் சொல்றாரு. ஒண்ணு இறையாண்மை, உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிறது. ரெண்டாவது தெளிவு, எது முக்கியம் எது தேவையில்லைங்கிற புரிதல். மூணாவது அமைதி, மத்தவங்க எதிர்பார்ப்புக்கு ஏங்காம உங்க வழியில போறதால வர்ற ஒரு உள்ளமைதி. அப்படியா? இதெல்லாம் புணத்தாலேயோ புகழாலேயோ வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. இதுதான் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்லாம உங்க வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கிறதுல கிடைக்கிற உண்மையான பலன். அவர் சொல்ற அந்த கட்டாயத்தை விட இயல்பான ஓட்டம், அது இந்த தேர்வோட ரிசல்ட் தான். அதே நேரம் ஆசிரியர் தன்னை ஒரு குரு மாதிரியோ எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரியோ காட்டிக்கல பாருங்க. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம். அதுவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இது ஒரு ரோல் புக் மாதிரி இல்ல. நீங்களும் வேற மாதிரி யோசிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு ஞாபகப்படுத்தல் மாதிரி தான். இது சும்மா புரட்சி பண்றதுக்காக இல்ல, உண்மைக்காக நிக்கிறது. பயத்தை விட சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்கிறத பத்தி ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு கைடு இல்ல, உங்க சொந்த வழிய கண்டுபிடிக்க ஒரு தூண்டுதல். கடைசியா அவர் சொல்றது பாருங்க, சமூகத்தோட பொருந்தாதவங்க, எப்பவும் கேள்வி கேட்கறவங்க பத்தி. சில சமயம் இந்த சமூக அமைப்புகளோட நீங்க ஃபிட் ஆகாம இருக்கிறது தான் நீங்க உண்மையிலே உயிரோட இருக்கிறீங்கிறதுக்கான ஒரே அடையாளம் கூட இருக்கலாங்கிறாரு. இது மாதிரி நம்மள நாமே கேள்வி கேட்டுக்க வைக்கிற சிந்தனைகளை பாக்குறது தான் இங்க நம்ம முயற்சி. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆதாரம் கேள்வி கேட்கறதோட முக்கியத்துவத்தை சொல்லுது, சமூகத்தோட ஒத்து போகாம இருக்கிறதுல இருக்கிற நிஜமான சவால்களையும் சொல்லுது, ஆனா அது வழியா கிடைக்கிற அந்த தனித்துவத்தோட மதிப்பையும் சொல்லுது. இது ஒரு பெரிய படமா பார்த்தா நமக்கான வழியை நாமளே தேர்ந்தெடுக்கிறதோட முக்கியத்துவத்தையும் அதுக்கு வேணுங்கிற தைரியத்தையும் இது காட்டுது. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை.
ஆசிரியர் அடுத்ததா கல்வி மற்றும் அதிகாரம் பத்தி ஆராய போறதா சொல்றாரு. நாம இன்னைக்கு பேசின இந்த கேள்வி கேட்கறது, ஒத்துப்போகாம இருக்கிறது, இதெல்லாம் வச்சு யோசிச்சா உங்க சொந்த வாழ்க்கையில, அது உங்க படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், எந்த மாதிரி கட்டமைப்புகளை நீங்க இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் இல்ல கேள்வி கேட்கணும்னு தோணுது. சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடலை இதோட முடிச்சுக்கலாம்.